கடகம் ராசி பூச நட்சத்திர அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன் காணலாம். நம்முடைய ஞானஒளி யூடியூப் சேனலில் பார்த்திங்கன்னா நட்சத்திர பலன்கள் பதிவிட்டு ஒரு வருடத்திற்கு மேலாகிவிட்டது. அதனால் செவ்வாய் பெயர்ச்சி பலன் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் பலன்கள் காணலாம். பூச நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய முதல் நட்சத்திரம், கடகராசியில் இரண்டாவது நட்சத்திரமாக முழு 4 பாதங்களும் அமர்ந்திருக்கிறது. சனி பகவானுடைய நட்சத்திரங்கள் அப்படின்னாலே பொது சேவை ஈடுபாடு உடையது. அதாவது பொது காரியங்களில் பொதுமக்களுக்காக தன்னை அர்ப்பணித்து கொள்ளக்கூடிய ஒரு நட்சத்திரம். பூச நட்சத்திரம் பார்த்திங்கன்னா எல்லோருடைய அதாவது உயிர் ஜீவராசிகளுக்கு மூச்சாக நுரையீரல் இருதயமாக செயல்படுவது இந்த பூச நட்சத்திரம். ஜாதகத்தில் பூச நட்சத்திரம் கெடாமல் இருக்க வேண்டும். பூச நட்சத்திரம் கெட்டு போனால் அவருடைய நுரையீரல் இருதயம் பாதித்து நன்றாக மூச்சு விட முடியாமல் கடைசி காலம் இறப்பு அமையும். நல்லா கேட்டுங்க. பார்த்திங்கன்னா ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு ஒரு கிரகம் பெயர்ச்சி ஆகும்போது ஒரு ராசிக்காரர்களுக்கும் ஜாதகனுக்கும் கூட தலையெழுத்தையே மாற்றிடும். அது 1.5 மாதமாக இருந்தாலும் சரி, 1 மாதமாக இருந்தாலும் சரி, 15 நாளாக இருந்தாலும் சரி, ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு ஒரு கிரகம் பெயர்ச்சி ஆகும்போது ஒரு மனிதனுடைய தலையெழுத்தையே மாற்றிடும். சுய ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் நல்ல நிலையில் இருந்தால் பார்த்திங்கன்னா ஒரு 10 ஏக்கர் காடு, நல்ல வீடு, வண்டி வாகனம், லாரி, பஸ்ஸு, இந்த மாதிரி அதிகமான வசதி வாய்ப்பு, இருப்பிடம் சிறப்பாக இருக்கும். நல்லா வசதி வாய்ப்பாக வாழலாம். அரசு பதவி, அரசு வேலை, அதிகாரமாக முதலாளியாக நின்று மற்றவர்களுக்கு வேலை கொடுக்கலாம். சுய ஜாதகத்தில் செவ்வாய் கெட்டு விட்டால் பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில் பார்த்திங்கன்னா கடன்காரர்களாக கடன் வாங்கி செலவு பண்ணிட்டு கடன்காரனாக வாழக்கூடிய அமைப்பு ஏற்படுத்திவிடும். செவ்வாய் சுய ஜாதகத்தில் கெட்டு விட்டார் என்றால் அரசுக்கு புறம்பான செயல்களில் ஈடுபட்டு காவல் நிலையம், கோர்ட்டு கேஸுன்னு சிறை தண்டனை பெறக்கூடிய அமைப்பு கூட ஏற்படுத்திடும். ஏன்னா செவ்வாய் காவல்துறை, காவல் டிபார்ட்மெண்ட்டு, யூனிஃபார்ம் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவர் செவ்வாய். பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலே குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அதாவது ஜென்ம ராசி ஜென்ம நட்சத்திரத்திலே குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். குரு ஜென்ம ராசியிலே ஜென்ம நட்சத்திரத்திலே செல்லும்போது மனைவி குழந்தைகளை விட்டு வெளியூரில் தங்கி வெளிநாட்டில் தங்கி வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு நன்றாகவே இருக்கும். குடும்பத்திலேயே இருக்கும்போது பெற்றோர்களுடன், குடும்பத்திலேயே அண்ணன் தம்பியுடன் கூட்டு குடும்பமாக, கல்யாணம் ஆகியும் கூட்டு குடும்பமாக இருக்கக்கூடியவர்களுக்கு மனைவி மக்களிடம் சண்டை சச்சரவு, விரோதம், ஒரு மன அழுத்தம், உடல்நிலை கோளாறு, ஒரு நிம்மதியில்லாத தன்மையை ஒரு 40 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு ஏற்படுத்தும். ஏன்னா ஜென்ம ராசி ஜென்ம நட்சத்திரத்திலே குரு வரும்போது ஜாதகன் எவ்வளவுதான் அறிவாளியாக இருந்தாலும் ஆற்றலுடன் இருந்தாலும் குரு இருக்கும் இடத்தை பாழாக்குவார். அடுத்த 1.5 மாத காலம் கடகராசிக்கு 12வது வீட்டிலே மிருகசீரிஷ நட்சத்திரம் 3, 4 பாதத்திலும், திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதத்திலும், புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்திலும் சஞ்சாரம் செய்ய போகிறார். கடகராசி பூச நட்சத்திர அன்பர்களுக்கு 5வது வீட்டிற்கும் 10வது வீட்டிற்கும் அதிபதியானவர் செவ்வாய். அதாவது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திற்கும் தொழில் ஜீவனஸ்தானத்திற்கும் அதிபதியானவர். 12வது வீட்டிலே செவ்வாய் செல்லும்போது இளைஞர்கள், நீங்களோ அல்லது உங்கள் குழந்தைகளோ படிப்புக்காக, வேலைக்காக வீட்டை விட்டு வெளியில் சென்று தங்குற மாதிரி, ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற மாதிரி, வெளியில் தங்கி வேலை பார்க்குற மாதிரி பெரும்பாலானவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். வேலை சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து இடமாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கடகராசி என்பளுக்கு இந்த காலகட்டம் இருக்கும். உள்ளூர்லேயே கூட்டு குடும்பத்திலேயே இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்திங்கன்னா காலில் சுளுக்கு, முட்டி மூட்டு எலும்பு வலி இருந்திருந்தாப்புல, வயிற்று வலி, கண் எரிச்சல், இரவு நன்றாக தூங்க முடியல,
அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பும் அடுத்த 1.5 மாத காலம் ஏற்படுத்தும். 5 10ஆம் அதிபதி 12வது வீட்டில் செல்லும்போது பெண்கள் வந்து உங்களை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து அக்காவாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். பெண்கள் வந்து உங்களை குறை சொல்லக்கூடிய, பெண்களால் ஒரு தொல்லை தொந்தரவு அனுபவிக்கக்கூடிய அமைப்பு கடகராசி பூச நட்சத்திர அன்பர்களுக்கு அடுத்த 1.5 மாத காலம் இருக்கும். செவ்வாய் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் செல்லும்போது குலதெய்வ வழிபாடு செய்யலாம். கோவில் சார்ந்து, ஆன்மீக சார்ந்து உங்களுடைய பயணங்கள் ஏற்படும். இதுவரை போகாத கோயிலுக்கு போய்டலாம். முருகனை தரிசனம் செய்யுங்கள். முருக பகவானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். செவ்வாயும் ராகுவும் நட்சத்திர பரிவர்த்தனையில் செவ்வாய் வந்து திருவாதிரையிலும், ராகு வந்து அவிட்ட நட்சத்திரத்திலும் 8-12 பாவ கிரகங்கள் சஞ்சாரம் செய்வார்கள். கடகராசி பூச நட்சத்திர அன்பர்களுக்கு 8வது வீட்டிலே செவ்வாய் நட்சத்திரத்திலே ராகு செல்லும்போது கண்டிப்பாக பயண போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் சாகசம் செய்வதை தவிர்க்க வேண்டும். சாப்பாட்டு விஷயங்களில் கவனமாக இருக்கணும். இப்போ வந்து மருந்து மாத்திரை தினந்தோறும் சாப்பிடக்கூடியவர்கள் கரெக்டாக மருந்து மாத்திரை சாப்பிடணும். அதை விட்டு அதிகமாக சாப்பிட்றது இதெல்லாம் தவிர்க்கணும். அதே மாதிரி விளையாட்டுத்தனமாக மருந்து குடிக்கிறேன், விளையாட்டுத்தனமாக மாத்திரை சாப்பிட்றேன் அப்படின்னு விபரீத எண்ணங்களை நீங்கள் வந்து தவிர்த்து விடணும். ஏன்னா 8வது வீட்டிலே ராகு செல்லும்போது உணவே வந்து விஷமாகும். மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடியவர்கள் கரெக்டாக வேலைக்கு மருந்து மாத்திரை சாப்பிடணும். உடம்புக்கு ஒத்துக்காத உணவுகளை இந்த காலகட்டத்தில் தவிர்க்க வேண்டும். 12வது வீட்டிலே ராகு நட்சத்திரத்திலே செவ்வாய் செல்லும்போது வண்டி வாகன போக்குவரத்தில் கவனம் சென்று கவனமாங்க. அதே மாதிரி விபரீதங்களில் நீங்கள் வந்து ஈடுபடக்கூடாது. கடலில் போய் ஆழமான பகுதிக்கு நீந்திட்டு போகிறது, ஆழமாக தண்ணி இருக்கக்கூடிய இடத்தில் போய் குதிக்கிறது, இதெல்லாம் வந்து தவிர்க்க வேண்டும். கையை விட்டுட்டு வண்டி ஓடுறது, இதெல்லாம் வந்து இந்த காலகட்டம் கடகராசி பூச நட்சத்திர அன்பர்கள் தவிர்த்து விடுங்க. 12வது வீட்டிலே செவ்வாய் நின்று 3வது வீட்டை பரிசுகிறார். சிலர் வந்து புதிதாக வண்டி வாகனம் வாங்கலாம். 3வது வீட்டை செவ்வாய் பாரி செய்யும்போது பழைய வண்டி வாகனங்களை மாற்றிட்டு புதுசாக வாங்கலாம். புதிதாக வீடு கட்டலாம். விவசாய நிலம், வீட்டு மனை இதை சார்ந்து செலவுகளும் இந்த காலகட்டம் உண்டு. செவ்வாயுடைய நேர் 7ஆம் பார்வை கடகராசி பூச நட்சத்திர அன்பர்களுக்கு 6வது வீட்டின் மேல் விழுகிறது. 6ஆம் அதிபதி அஸ்தங்கமாக ஜென்ம ராசியில் செல்கிறார். 6வது வீட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் கூடுதல் உழைப்பு இருக்கும். அதிகமாக கஷ்டப்பட்டு உழைக்கிற மாதிரி. அப்படி இல்லைன்னா பதவி உயர்வு, இட மாற்றங்களை சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படும். 6வது வீட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது உடலில் உபத்திரங்கள், நோய் நொடி, மருத்துவ செலவுகள் இப்படிலாம் வரத்துக்கு அடுத்த 1.5 மாத காலம் வாய்ப்பு உண்டு. செவ்வாயுடைய 8ஆம் பார்வை கடகராசி பூச நட்சத்திர அன்பர்களுக்கு 7வது வீட்டின் மேல் விழுகிறது. பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் அம்மாவோ, அக்கா தங்கையோ, மனைவியோ உங்களை வந்து குறை சொல்கிற மாதிரி அடுத்த 1.5 மாத காலம் பெண்களிடம் கொஞ்சம் வந்து அவமானப்படக்கூடிய சூழ்நிலை, பெண்கள் வந்து உங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தொல்லை தொந்தரவு கடகராசி பூச நட்சத்திர அன்பர்கள் அனுபவிக்கக்கூடிய நிலையாக இருக்கும். செவ்வாய் 7ஆம் வீட்டை பார்வை செய்யும்போது திருமணமானவர்கள் வாழ்க்கை துணையிடம் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.